மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2023ஆம் ஆண்டு பாரதிய நியாய சங்கீதாவின் கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகளின் அளவை அதிகரிப்பது மற்றும் 2023ஆம் ஆண்டு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவின் கீழ் பிணை தொடர்பான சில வகைகளையும் திருத்தம் செய்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்காக இந்த புதிய சட்ட திருத்தத்தை இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். பாதுகாப்பான அரசு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசுதான். இங்கே மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் சொன்னார்களே, ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நகை அணிந்து கொண்டால் அவர் திரும்ப வர வேண்டும் என்று, அப்படிப்பட்ட காலத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற முதலமைச்சர் தான், பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெண்களுக்கு உறுதி செய்வதற்காகவும் அந்த குற்றச் செயல்களிலே ஈடுபடுபவர்கள் இனி எந்த காலத்திலும் யாரும் கனவிலே கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இதை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 21 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 21 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்னோடி நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்னோடி எண் 3/2025. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 3/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என கூறுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடிவு பிரிவு வாரியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 10 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 10 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் எனும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்னோடி நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடிவு ஏற்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் திருத்த சட்ட முன்னோடிவு மாண்புமிகு சட்டமன்ற பேரவை சட்ட முன்னோடிவு எண் 5/2025. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் திருத்த சட்ட முன்வடிவு சட்டப்பேரவை சட்ட முன்வடிவு எண் 5/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவு 2 திருத்தங்கள் இல்லை. பிரிவு 2 சட்ட முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க,
மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. தமிழ்நாடு அரசால் ஆளுநர் அவர்களுக்கு வழக்கமா நீங்க கேட்டு அதை நீக்கியாச்சு. வழக்கமான வழிமுறைகளை பின்பற்றி அனுப்பி வைக்கப்பட்டு அச்சிடப்பட்டு அவையின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ஆளுநர் உரையை படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்றமைக்கு இப்பேரவை தனது வருத்தத்தை பதிவு செய்கிறது. 2025 ஆண்டு ஜனவரி திங்கள் 6ஆம் நாளன்று பேரவையில் பதிவு செய்யப்பட்ட மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் பேருரைக்கு இப்பேரவை உறுப்பினர்கள் நன்றியுள்ளவர்கள் ஆவார்கள் என்று மாண்புமிகு உறுப்பினர் திரு நா. ராமகிருஷ்ணன் அவர்களால் 8/1/25 ஆண்டு 5ஆம் நாளன்று முன்மொழியப்பெற்று தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசினர் தீர்மானம் பேரவை விதிகள் 30, 130 மற்றும் 132 ஆகியவற்றை தளர்த்தல். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். சட்டமன்ற பேரவை விதிகள் 30, 130, 132 ஆகியவற்றை தளர்த்தி பேரவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்ட 2022 ஆண்டு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்றல் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 5/2025 மற்றும் 2021 ஆண்டு தமிழ்நாடு வன திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்டமன்ற வடிவு 6/2025 ஆகியவற்றை இன்றே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசினர் சட்ட முன்வடிவு ஆய்வு செய்தல். 2025 ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 2/2025 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 2/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என கூறுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.